தைப்பூசம் கடைசி 6 நாட்கள் முருகனுக்காக இந்த ஒரு விரதம் நீங்கள் இருந்தால் முருகனின் அருளை பெறுவதோடு 2 மண்டல கால பூஜை மற்றும் காவடி எடுத்த பலனை அடைவீர்கள். உங்களுக்கு முருகப்பெருமானை பிடிக்கும் என்றால் ஓம் சரவணபவ கந்தா போற்றி என்று கூறி முருகன் ஆராதனை சேனலை சப்ஸ்கிரைப் மற்றும் லைக் செய்து கொள்ளவும். நீங்கள் எப்படிப்பட்ட வேண்டுதல் வைத்தாலும் சரி, இந்த மிளகு விரதம் இருந்தால் கட்டாயம் அது அடுத்த 48 நாட்களில் முழுமையாக நடக்கும். இதை போன வருடம் நான் வேண்டியது எனக்கு அனைத்தும் நடந்துவிட்டது. ஜனவரி 26ஆம் தேதி தொடங்க வேண்டும் உங்களின் விரதத்தை. முதல் நாள் ஒரு மிளகு சாப்பிட வேண்டும், 2வது நாள் 2 மிளகு, 3வது நாள் 3 மிளகு என்று மொத்தம் 6 நாள். இந்த கணக்கில் மிளகை சாப்பிட்டு வெறும் தண்ணீர் மட்டும் குடித்துக் கொள்ள வேண்டும். இந்த 6 நாட்களும் மிளகு தண்ணீரை தவிர்த்து வேற எதுவும் சாப்பிடக்கூடாது. இதை உங்களால் முடிந்தால் மட்டும் செய்யுங்கள். இல்லை என்றால் 6 நாள் பழங்கள் சாப்பிட்டுக் கொண்டு விரதம் இருந்து கொள்ளுங்கள். இந்த தைப்பூசம் என்பது காவடி எடுப்பவர்களுக்காக என்றாலும் எல்லாரும் காவடி எடுத்து 48 நாள் விரதம் இருக்க முடியாது. கடுமையான விரதம் இது. இதை முருகன் அருள் இருந்தால் மட்டுமே வைக்க முடியும். இதை செய்தால் கட்டாயம் அடுத்த 7 நாளிலேயே நீங்கள் வேண்டிய காரியங்கள் நடக்க ஆரம்பிக்கும். 48 நாட்களில் வேண்டியது முழுமையாக நடந்துவிடும்.